வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்ககிட்ட பேச போற தலைப்பு தொழுகையின் வரலாறு. இரண்டாவது கடமையான தொழுகை எப்போது எப்படி கடமையாக ஆக்கப்பட்டுச்சுன்னு தெரியுமா? முகமது நபி நபியாக அனுப்பப்பட்ட போது அவங்க நிறைய எதிர்ப்பு சந்திச்சாங்க. அப்பதான் மஹராஜ் பயணம் போனாங்க. ஆனா அவங்க ரஜப் மாதம் 27 தான் போனாங்க. அப்படின்னு இரவு முழுவதும் தொழுவாக நோன்பு வைத்தாங்க. முகமது நபி மஹராஜ் பயணம் போறப்ப என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? ஜிப்ரீல் அவர்கள் முகமது நபி வீட்டிற்கு வந்து அவர்கள் நெஞ்சை பிறகு ஜம்ஜம் நீரால் கழுவி ஈமான் மற்றும் நாணத்தால் நிரப்பப்பட்ட தங்கு தட்டையை கொண்டு வந்து அவங்க நெஞ்சில கொட்டி மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அழைச்சிட்டு போய் புராக் என்ற வாகனம், அந்த வாகனம் கோவேரி கழுதையை விட சின்னதும் கழுதையை விட பெருசுமாக இருந்துச்சு. அடுத்து பைத்துல் முஹத்தஸுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்க நபிமார்கள் எல்லாத்துக்கும் முஹம்மது நபி இமாமாக நின்று தொலை வச்சாங்க. அடுத்து முதல் வானத்துக்கு போறாங்க, ஆதம் நபியை பார்க்குறாங்க. இரண்டாம் வானத்துக்கு போறாங்க, யஹ்யா மற்றும் ஈசா நபியை பார்க்குறாங்க. மூணாவது வானத்துக்கு போறாங்க, யூசுப் நபியை பார்க்குறாங்க. நாலாவது வானத்துக்கு போறாங்க, இத்ரீஸ் நபியை பார்க்குறாங்க. அஞ்சாவது வானத்துக்கு போறாங்க, ஹாரூன் நபியை பார்க்குறாங்க. ஆறாவது வானத்துக்கு போறாங்க, மூசா நபியை பார்க்குறாங்க. ஏழாவது வானத்துக்கு போறாங்க, இப்ராஹிம் நபியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மலக்குமார்கள் தொழக்கூடிய பைத்துல் மாமூர் காட்டப்பட்டுச்சு. அங்க ஃபஜருக்கு 70,000 மலக்குமார்கள் தொலை வந்தாங்கன்னா லுஹருக்கு அந்த 70,000 மலக்குமார்கள் வரமாட்டாங்க. அடுத்து சித்ரத்துல் முன்தஹார் என்ற இலந்தை மரம் காட்டப்பட்டுச்சு. அந்த மரத்துடைய இலை யானையுடைய காது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூசா நபியை சந்திக்கிறாங்க. மூசா நபி சலாம் சொல்லி வர வச்சு உங்களுக்கு என்ன கடமையாக ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. முகமது நபி எனக்கு தொழுகை கடமையாக ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மூசா நபி உம்மத்தார்களாம் 57 தொழுகெல்லாம் தொழ மாட்டாங்க, நீங்கள் அல்லாட்ட போய் குறைச்சி கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது முகமது நபி அல்லாட்ட போய் குறைச்சி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மூசா நபி சந்திக்கிறாங்க. மறுபடியும் குறைக்க சொல்கிறாங்க. அடுத்து 5 வேளை தொழுகை கடமையாக ஆக்கப்பட்டுச்சு, அதையும் மூசா நபி குறைக்க சொல்கிறாங்க. முகமது நபிக்கு வெக்கமாக இருந்த காரணத்தினால அவங்க போய் கேட்கல. இந்த 5 வேளை தொழுகை கூட நம்ம கரெக்டாக தொழுவல அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய சோபேரியாக இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.